அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் வரும் 28வது குறளையும் அதன் ஆழமான கருத்தை விளக்கும் ஒரு சிறு கதையையும் காணலாம். திருக்குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பொருள்: பயன் நிறைந்த சொற்களை சொல்லும் ஆற்றல் கொண்ட பெரியோர்களின் பெருமையை அவர்கள் உலகிற்கு தந்து சென்ற மறைமொழிகளே, அதாவது மந்திரங்கள் அல்லது உயர்ந்த நூல்கள் அதன் சான்றாக காட்டிவிடும். இதன் சிறுகதை. சொல்லின் செல்வாக்கு. ஒரு ஊரில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு பெரிய அறிஞர். அவர் எப்போதும் ஆரவாரம் செய்ய மாட்டார், யாரிடமும் விவாதிக்க மாட்டார். அமைதியாக ஒரு ஓரத்தில் அமர்ந்து ஏதோ எழுதிக் கொண்டிருப்பார். அந்த ஊர் மக்கள் அவரை ஒரு சாதாரண மனிதரென்றே நினைத்தார்கள். இந்த தாத்தா எப்போதும் எதையாவது கிறுக்கிக் கொண்டே இருக்கிறார், இவரால் என்ன பயன் என்று இளைஞர்கள் சிலர் கேலி செய்வதுண்டு. காலங்கள் உருண்டோடின. அந்த முதியவர் இருக்கை எழுதினார். அவர் வாழ்ந்த குடிசையில் அவர் எழுதி வைத்திருந்த சில ஓலைச் சுவடிகள் மட்டுமே எஞ்சியிருந்தன. ஊர் மக்கள் ஆர்வத்தில் அந்தச் சுவடிகளை எடுத்து வாசித்துப் பார்த்தார்கள். அதில் அவர்கள் ஊரில் உள்ள நோய்களை குணப்படுத்தும் மூலிகை ரகசியங்கள், மழை வரும் காலத்தை கணிக்கும் முறைகள் மற்றும் மனிதர்கள் எப்படி அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்கான வாழ்வியல் நெறிகள் மிகத் தெளிவாக எழுதப்பட்டிருந்தன. திடீரென ஒருமுறை அந்த ஊரில் ஒரு புதிய நோய் பரவியபோது அந்த முதியவர் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை பின்பற்றி மக்கள் அதை குணப்படுத்தினர். அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, அவர் சாதாரணமாக பேசிய சொற்கள் அல்ல, அவை நிறைமொழிகள். அந்த முதியவர் உயிருடன் இல்லாதபோதும் அவர் விட்டு சென்ற அந்த மறைமொழி, அதாவது அவர் எழுதிய நூல், அவரது பெருமையை ஊருலகிற்கு பறைசாற்றியது. சான்றோர்கள் மறைந்தாலும் அவர்களின் சொற்கள் மறையாமல் அவர்கள் புகழை பாடிக்கொண்டே இருக்கும் என்பதை ஊர் மக்கள் உணர்ந்தனர். இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.